அனைவருக்கும் வணக்கம். அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி போலார் கோஆர்டினேட்ஸ் செகண்ட் யூனிட்ல இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது நமக்கு ஏற்கனவே ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம்ல டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் பார்த்துருக்கோம். 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஸ்லோப், ஒரு இன்டர்செக்ட் ஒய் இன்டர்செக்ட் சி கொடுத்துருந்தா அது ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். இந்த மாதிரி நம்ம பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்தால் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்கும், பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் இருந்தால் ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்கும், இந்த மாதிரி அப்புறம் பாசஸ் த்ரூ த ஆரிஜின் ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்கும், இது எல்லாமே கார்ட்டீசியன் ஃபார்ம்ல பார்த்துருக்கோம். இப்போ போலார் ஃபார்ம்ல ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது புக் ஒர்க் உங்களுக்கு. To obtain the equation of the straight line L, which is such that the foot of the perpendicular from the pole O to it is b of p comma alpha. So p வந்து அந்த ரேடியஸ் வெக்டார், அந்த ரேடியஸ் வெக்டாரோட லென்த்து, ஆல்ஃபா வந்து அது இருக்கிற வெக்டோரியல் ஆங்கிள். ஸோ ஹியர் p and alpha are constants. ஸோ அந்த ஸ்ட்ரெயிட்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நமக்கு போலார் ஃபார்ம் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் இருக்கும். அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் தான் போலும் நம்ம சொல்லுவோம். அதை நம்ம ஓன்னு எடுத்துக்கிறோம். ஒரு இனிஷியல் லைன் ஏ நம்ம எடுத்துப்போம். இப்போ இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் நான் இதுதான் எல்லுன்னு எடுத்துக்கிறேன். இந்த போல்ல இருந்து இதுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம். சரிங்களா? இந்த பெர்பெண்டிகுலர் லைன் இது வந்து இந்த இனிஷியல் லைனோட மேக் பண்ணுற ஆங்கிள் இது ஆல்ஃபா. இந்த ரேடியஸ் இருக்குதுங்களா, இந்த ரேடியஸ் வெக்டாரோட லென்த்து இது வந்து பி அப்படின்னா இது வந்து பி கமா ஆல்ஃபா. ஸோ ஜென்ரலாக எனி பாயிண்ட் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம பி நம்ம சொல்லுவோம் இல்லையா, பி வந்து இது மேக் பண்ணுற ஆங்கிள், அதாவது இந்த இனிஷியல் லைனோட மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து தீட்டா. இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் வெக்டார் ஆர் அப்படின்னா இது ஜென்ரல் எனி பாயிண்ட் கேபிட்டல் பி வந்து ஆர் கமா தீட்டா. ஸோ இந்த லைன் நம்ம எல்லுன்னு சொல்கிறோம். இந்த லைனை தான் நம்ம அந்த லைன் ஈக்குவேஷன் என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த டயக்ராம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் இங்கே வேர்டிங்காக எழுதியிருக்கோம். லெட் பி ஆஃப் ஆர் கமா தீட்டா பி எனி பாயிண்ட் ஆன் த ஸ்ட்ரெயிட் லைன். இது ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிற ஒரு ஜென்ரல் பாயிண்ட் வந்து பி ஆஃப் ஆர் கமா தீட்டா. ஸோ இப்போ நம்ம இந்த பின்றது நம்ம என்னன்னு சொல்லிட்டு ஏன்னா கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, the foot of perpendicular from the pole O to it. So we are drawing the perpendicular line from the pole to the line L, right? So the triangle OPP is nothing but the right angle triangle, 90 degree at B. So now our aim is to find out what is the angle this. So BOP. ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆங்கிள் தீட்டான்றது வந்து பீன்ற பாயிண்ட் இனிஷியல் லைனோட மேக் பண்ணுற ஆங்கிள். ஸோ இந்த ஆல்ஃபான்றது பீன்ற பாயிண்ட் இனிஷியல் லைனோட மேக் பண்ணுறாங்க. ஸோ இது ஃபுல்லாக தீட்டா, இந்த பாதி ஆல்ஃபா அப்படின்னா இந்த ரிமைனிங் ஆங்கிள் இது என்னவா இருக்கும் அப்படின்னா தீட்டா மைனஸ் ஆல்ஃபா. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ ஆங்கிள் பிஓபி இஸ் நத்திங் பட் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா. இப்போ நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓபிபியில் இது 90 டிகிரி, இந்த ஆங்கிள் வந்து நம்ம தீட்டா மைனஸ் ஆல்ஃபா தெரியும். ஸோ இதுலேருந்து இது நம்ம எடுத்துகிட்டு காஸ் ஆஃப் இந்த ஆங்கிள் என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ காஸ் ஆஃப் ஆங்கிள் பிஓபி இஸ் நத்திங் பட், காஸ் வந்து சொன்னால் நமக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லும்போது அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டனஸ். ஸோ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஹைப்போட்டனஸ் சைட், இதுதான் ஆங்கிள்னா இது ஆப்போசிட் சைடு. அப்போ இந்த ஓபின்றது தான் நமக்கு அட்ஜசன்ட் சைடாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கு, அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டனஸ். ஸோ அட்ஜசன்ட் சைட் இஸ் நத்திங் பட் ஓபி, ஹைப்போட்டனஸ் இஸ் நத்திங் பட் ஓபி. இந்த ஓபியோட லென்த், இதோட ரேடியஸ் வெக்டாரோட லென்த்னா பி ஸ்மால் பி, ஓபி இந்த வெக்டாரோட லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் உங்களுக்கு. ஸோ ஆங்கிள் பிஓபி தீட்டான்னு சொல்லிட்டோம். அப்போ காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் பி பை ஆர். ஸோ த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் whose foot of perpendicular p alpha, small p alpha இந்த bன்ற பாயிண்ட் from the pole O is, இதுதான் அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ பி பை ஆர் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா. ஸோ இந்த ஸ்மால் பி ஆல்ஃபான்றது பீன்ற பாயிண்டோட பாயிண்ட், இந்த ஆர் தீட்டான்றது வந்து பீன்ற பாயிண்டோட போலார் கோஆர்டினேட்ஸ், ரைட்? ஸோ இதே நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணி எப்படி எழுதலாம்னா ஆர் காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஸ்மால் பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் the equation of straight line from the foot of perpendicular from pole to the line. அது ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே போல் இந்த எல்லுன்னு இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கு பேரலாக ஒரு லைன் இருக்குதுன்னா இந்த பேரலல் லைனோட ஈக்குவேஷன் என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஃபுட் ஆஃப் பர்பெண்டிகுலர் இங்கே வரேன்னா இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண இதுக்கும் உங்களுக்கு இந்த ஃபுட் ஆஃப் பர்பெண்டிகுலர் அந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் பி கம் ஆல்ஃபானா இந்த பாயிண்ட் வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம், இதுனா B1ன்னு எடுத்துட்டுனா இது P1, அந்த ஆங்கிள் ஒன்றா தான் இருக்கும், அந்த சப்ஸ்டெண்ட் பண்ணுற ஆங்கிள் ஒன்று தான் இருக்கும். இதுதான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இந்த வெக்டார் இருக்குங்க இல்லையா, போல்லேருந்து இருக்கிற இந்த வெக்டாரோட லென்த்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஆங்கிள் சேமாக தான் இருக்கும். ஸோ அப்போ P1 கம் ஆல்ஃபா தான் இது.
ஓகே. P1, ஆல்ஃபா சொல்லலாம். அதர்வைஸ் உங்களுக்கு வந்து இது பேரலலா இருக்கும்போது உங்களுக்கு 180 டிகிரி எக்ஸ்ட்ரா இருக்கணும்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுதான் நம்ம இங்க பார்க்குறோம். இந்த டயகிராம் அதான் சொல்லியிருக்கோம். அதே டயகிராம். ஸோ இந்த பாயிண்ட் சொல்லும்போது ஒன்று P1, ஆல்ஃபா இல்லைன்னா P1, 180 பிளஸ் ஆல்ஃபா. பேரலல் லைன்ஸ் இருக்கும்போது இது 180ல டிஃபர் ஆகும். ஸோ அது 180 பிளஸ் ஆல்ஃபா. ஸோ 2 லைன் இருக்கு உங்களுக்கு. ஸோ எல்ன்ற ஒரு லைன், இதுக்கு பேரலலா இருக்கிற லைன் L1. ஸோ அதுதான் இங்க எழுதியிருக்கோம். If L1 is a line parallel to L, then the coordinate of the foot of perpendicular drawn from O to L is of the form என்ன இருக்குன்னா P1 alpha. இந்த L1 இந்த foot of perpendicular B1 இருக்குல்ல, இதுதான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அது ஒன்று P1, ஆல்ஃபாவாக இருக்கும் ஆர் P1, பை ப்ளஸ் ஆல்ஃபாவாக இருக்கும். அப்போ the equation of L1, ஸோ இப்போ ஏற்கனவே equation of L நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, அது இங்கே மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து உங்களுக்கு இது ஃபுல்லாக தீட்டா, இது ஆல்ஃபாவாக இருந்துச்சுன்னா காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா வந்தது. ஸோ அதே போல் இந்த இடத்துல நம்ம சொல்லும்போது இந்த B1ன்ற பாயிண்ட் இந்த இருக்கு இல்லையா, இந்த L1ஓட லைன் நம்ம எழுத போகிறோம் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அப்போ இதனோட இந்த லென்த் தான் நம்ம P1 எடுத்துருக்கோம். இது வரைக்கும்னா P, இது வந்து ஃபுல்லாக அந்த OB1ஓட லென்த் வந்து P1. ஸோ P1 by R ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஒன்று தீட்டா மைனஸ் ஆல்ஃபாவாக இருக்கும், அப்படி இல்லைன்னா தீட்டா மைனஸ் ஆஃப் 180 ப்ளஸ் ஆல்ஃபா போடலாம். ஸோ ரெண்டுமாவே இருக்கும். ஸோ ஒன்று இது இருக்கு, ஆர் இந்த P1 by R ஈக்குவல் டு காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் ஆஃப் பை ப்ளஸ் ஆல்ஃபா. இந்த பை ப்ளஸ் ஆல்ஃபா இருந்தால் என்ன வருது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் பை மைனஸ் ஆல்ஃபாவாக இருக்கும். ஸோ இதில் பை மைனஸ் தீட்டா அந்த ஃபார்மேட்டில் எழுத பார்க்குறேன். ஸோ அந்த ஆங்கிள் இருந்து மைனஸை வெளியே எடுக்கிறேன். ஸோ காஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் பை ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் தீட்டா வரும், அதுதான் வரும். ஸோ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா நமக்கு என்ன தெரியும், ப்ளஸ் காஸ் தீட்டான்னு தெரியும். ஸோ அப்போ இந்த மைனஸ் போயிட்டு காஸ் ஆஃப் 180 மைனஸ் ஆஃப் இந்த ஆங்கிள் அப்படியே இருக்கும். ஸோ காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட் இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் எது பாசிட்டிவ்னா சைன் தான் பாசிட்டிவ், அப்போ காஸ் நெகட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு என்ன வரும்னா மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா. 180ன்றதால இந்த காஸ் ஃபங்க்ஷன் அப்படியே தான் இருக்கும். ஸோ P1 by R ஈக்குவல் நமக்கு என்ன வருது, மைனஸ் காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா. ஒன்று காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் ஆல்ஃபாவாக இருக்கும், இல்லை மைனஸ் ஆஃப் காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா. இந்த மைனஸ் ஆஃப் வருதுன்னா இந்த ஆங்கிள் வந்து பை ப்ளஸ் ஆல்ஃபான்னு அர்த்தம். இது ரெண்டுமே என்னது, இது பேரலல் லைன் தான். இந்த எல்ன்ற லைனுக்கு பேரலாக இருக்க ஒரு லைனோட ஈக்குவேஷன். ஸோ அது P1 by R ஈக்குவல் டு காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா சொல்லலாம், ஆர் P1 by R ஈக்குவல் டு மைனஸ் காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா. ஸோ இது 2 மார்க் கொஷனில் கேட்குறாங்க. அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் பர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அது கேட்கும்போது போலார் ஃபார்மில் கேட்டால் நம்ம இது எழுதுறோம். ஆர் காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு பி இப்படி எழுதலாம், இல்லை P by R ஈக்குவல் டு காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் ஆல்ஃபாவும் எழுதலாம். இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். இது லைன் parallel to Lன்னு சொல்லும்போது நமக்கு அதுவே என்ன வரும்னா P1 by R equal to cos of theta minus alpha or P1 by R equal to minus of cos of theta minus alpha. ஸோ இதுவே அந்த லைனுக்கே பர்பண்டிகுலராக ஒரு லைன் இருக்குது அப்படின்னு நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்ன்ற ஒரு லைன் இருக்குது, இதுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் நாம் இது இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம L2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ரேடியல் வெக்டார் அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம P2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஆங்கிள் என்னவா இருக்குன்னா ஒன்று ஆல்ஃபா ப்ளஸ் 90 இருக்கும், இல்லை ஆல்ஃபா மைனஸ் 90 இருக்கும். இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம அந்த ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த பேரலல் லைன் இல்லை பர்பண்டிகுலர் லைன் இல்லைனா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன்னா P by R ஈக்குவல் டு காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபாக்கு தான் நமக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன வருது அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பை பை 2ஆக இருக்கலாம், இல்லை ஆல்ஃபா மைனஸ் பை பை 2ஆக இருக்கலாம். அந்த Pன்றத நம்ம டிஸ்டன்ஸ் வந்து P2 நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதை இதில் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது தான். அப்போ லைன் பர்பண்டிகுலர் டு L அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு என்ன வரும், P2 by R ஈக்குவல் டு காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பை பை 2ஆக இருக்கலாம், அல்லது P by R ஈக்குவல் டு காஸ் ஆஃப் தீட்டா இதை போடும்போது மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பை பை 2ஆக இருக்கலாம். ஸோ அதுதான் இந்த ரெண்டு ஃபார்ம். இதுவே ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் லைன் த்ரூ த போல் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த ஆங்கிள் தீட்டாக்கு பதிலாக கே நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒரு லைன் வந்து இந்த போல் வழியாகவே பாஸ் ஆகுது, இந்த லைனே போல் வழியாகவே பாஸ் ஆகுது அப்படின்னா அது மேக் பண்ணுறாங்க தீட்டா ஈக்குவல் டு கேயா இருந்துச்சுன்னா இதில் தீட்டாக்கு பதிலாக கேன்னு ரீப்ளேஸ் பண்ணால் அந்த லைன் த்ரூ த போல் நமக்கு கிடச்சிடும். ஜஸ்ட் இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த லைன் ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணியிருப்போம், இல்லை எப்படி வருதுன்னு சொல்லியிருப்போம், அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் 2 மார்க் கொஷின்லேயே கேட்குறாங்க அந்த ஃபைனல் ஆன்சர், அந்த க்ரக்ஸ் நமக்கு தெரிஞ்சால் ஃபைனல் ஆன்சரில் எழுதலாம். இந்த டெரிவேஷன் எப்படி வருது, இல்லை எப்படி நம்ம கார்ட்டீசியன்லேருந்து போலார் கன்வெர்ட் பண்ணுறோம்னு சொல்கிறதுக்காக தான் இதை நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இன் போலார் ஃபார்ம் நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ இந்த புக் ஒர்க் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னு சொல்கிறேன். To obtain the equation of circle when the circle passes through the pole O and the diameter through O. அப்போ சர்க்கிளே passes through O, diameter through Oன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ சர்க்கிள் வரைகிறோம் அப்படின்னா இதுதான் டயமீட்டர் இருந்தால் டயமீட்டர் வந்து O வழியாக பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஓகே, அப்போ இதிலிருந்து நம்ம எடுக்கும்போது எனி பாயிண்ட் ஆன் பி அப்படின்னு இந்த போல்லேருந்து எடுக்கும்போது இந்த பாயிண்ட் வந்து பி ஆஃப் ஆர் கமா தீட்டா நம்ம சொல்லுவோம். இது மேக் பண்ணுற ஆங்கிள் தீட்டா. ஸோ அப்போ இந்த இடத்துல வரும்போது நமக்கு இந்த அரைவட்டத்தில் தாங்கும் கோணம் செங்கோணம் தெரியும் இல்லையா? ஸோ இது 90 டிகிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது நம்ம பார்க்கலாம். ஸோ லெட் ஓபி பி த டயமீட்டர். ஸோ அந்த டயக்ராம் தான் இங்கே வச்சுருக்கு. இந்த டயக்ராமில் இது மட்டும்தான். ஓகே, டயமீட்டர் வந்து போல் வழியாக பாஸ் ஆகுது. சர்க்கிள் பாசஸ் த்ரூ ஓவாக இருக்குது. ஸோ அப்போ அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் வந்து ஓ இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சர்க்கம்ஃபரன்ஸில் ஓ இருக்குது, அந்த ஓ வழியாக தான் டயமீட்டர் பாஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சர்க்கிள் எடுத்திருக்கோம். Let OB be the diameter and P of r comma theta be any point on the circle. Then from the right angle triangle, நான் சொன்னேன் இல்லையா அரைவட்டத்தில் தாங்கும் கோணம் செங்கோணம். ஸோ அப்போ இந்த ஆங்கிள் இந்த ட்ரையாங்கிள் ஓபிபின்றது வந்து 90 டிகிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும். ஸோ இதில் நம்ம காஸ் தீட்டா எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது நம்ம 90 டிகிரி எடுக்கிறோன்னா இது வந்து ஹைபாட்டனஸ் சைடு, இது தீட்டாவாக இருந்தால் இது ஆப்போசிட் சைடு, அப்போ இதுதான் அட்ஜசன்ட் சைடு. ஸோ அப்போ காஸ் தீட்டா நமக்கு என்ன வரும், அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டனஸ். ஸோ அப்போ ஓபி பை ஓபின்ட்டு வரும் நமக்கு. ஸோ ஓபின்றது என்னது, இந்த ரேடியஸ் வெக்டாரோட லென்த்து. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஆர். இது டயாமீட்டர் வந்து என்னென்னா நம்ம ரேடியஸ் ஏன்னு எடுக்கிறோன்னா அதனோட டயாமீட்டர் வந்து 2a. ரேடியஸ் ஏன்னு எடுத்திருக்கோம். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ ஓபி வந்து 6, ஓபி வந்து டயாமீட்டர், ரேடியஸ் ஏன்னு எடுத்தால் அப்போ 2a வரும் ஈக்குவல் டு காஸ் தீட்டா, வேர் ஏ இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ ஆர் ஈக்குவல் டு 2a காஸ் தீட்டா. அப்போ இதுதான் உங்களுக்கு என்ன வரும், த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் passes through the pole and the diameter through the pole. O is the initial line. அப்போ டயமீட்டர் தான் இனிஷியல் லைனாக இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். அப்போ ஏ வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், ஆரும் தீட்டாவும் போலார் கோஆர்டினேட்ஸ், ஆர் ஈக்குவல் டு 2a காஸ் தீட்டா. இது 2 மார்க் கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ரைட், சப்போஸ் இப்போ நம்ம அதாவது போல் வழியாக சர்க்கிள் பாஸ் ஆகுது, இனிஷியல் லைன் தான் டயாமீட்டராக இருந்தால் சர்க்கிள் இப்படி இருக்கும். ஆனால் இதுவே வந்து நம்ம போல் வழியாக சர்க்கிள் பாஸ் ஆகுது, ஆனால் டயாமீட்டர் இனிஷியல் லைனாக இல்லைன்னா அந்த சர்க்கிள் நாம் எப்படி வரைகிறோம். டயாமீட்டர் ஏதோ ஒரு லைனாக இருக்குது, ஓ வழியாக பாஸ் ஆகலை, பட் சர்க்கிள் மட்டும் ஓ வழியாக பாஸ் ஆகுது. ஓனா அந்த போல் ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுது. ஸோ அப்போ நம்ம அதே போல் எனி பாயிண்ட் பி எடுக்கும்பொழுது அதனோட போலார் ஃபார்ம் ஆர் கமா தீட்டான்னு எழுதுவோம். அப்போ தீட்டான்றது வந்து இந்த ஓபி வந்து இந்த இனிஷியல் லைனோட மேக் பண்ணுறாங்க, அது தீட்டா. பின்ற இன்னொரு பாயிண்ட் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அது மேக் பண்ணுறாங்க, நான் இப்போ பீட்டான்னு எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ அப்போ எடுக்கும்போது ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ ஓஏ இந்த இனிஷியல் லைன் இருக்கு இல்லையா, any line through O is chosen as the initial line, then angle BOP is nothing but theta minus beta. இது ஏற்கனவே பார்த்தோம் எப்படி theta minus beta வருதுன்னு பார்த்துருக்கோம். where beta is the vectorial angle of the point B. இந்த Bன்ற பாயிண்ட் மேக் பண்ணியிருக்க வெக்டோரியல் ஆங்கிள் பீட்டா, அதுவே Bன்ற பாயிண்ட் மேக் பண்ணியிருக்க இந்த வெக்டோரியல் ஆங்கிள் தான் தீட்டா. ஸோ அப்போ இந்த ரிமைனிங் ஆங்கிள் வரும்போது நமக்கு என்ன வரணும், theta minus beta வரும். ஸோ அப்போ cos of angle BOB equal to cos of theta minus beta. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் நமக்கு என்ன வரும், இந்த இடத்துல ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அது மேக் பண்ணியிருக்க அந்த விக்டோரியல் ஆங்கிளை வச்சு ஆர் ஈக்குவல் டு 2a காஸ் தீட்டா நம்ம எடுத்திருப்போம். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு வரும்போது நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு 2a இன்ட்டு காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் பீட்டா. ஸோ இனிஷியல் லைன் டயாமீட்டராக இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஈக்குவல் டு ஆர்ஏ ஈக்குவல் டு 2a காஸ் தீட்டா. அதுவே சர்க்கிள் வந்து பாசஸ் த்ரூ த ஆரிஜின் மட்டும்தான் இருக்குது, இனிஷியல் லைன் வந்து டயாமீட்டராக இல்லை அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் என்ன வரும்னா ஆர் ஈக்குவல் டு 2a இன்ட்டு காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் பீட்டா. அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற சர்க்கிள் என்ன அப்படின்னா, அந்த சர்க்கிள் வந்து ஆரிஜின் வழியாக ஓ வழியாக பாஸ் ஆகிருக்குது, போல் வழியாக பாஸ் ஆகாமல் இருக்கிற சர்க்கிள். அப்போ சென்டர் வந்து எந்த பாயிண்ட் வேணாலும் இருக்கலாம்னு அர்த்தம். இப்போ சென்டர் வந்து நம்ம என்ன எடுக்கிறோம்னா, இஃப் த சென்டர் சி ஆஃப் த சர்க்கிள் இஸ் எனி பாயிண்ட் சி கமா ஆல்ஃபா. இங்கே பாருங்கள் டயக்ராம், இதுதான் சென்டர். அப்போ இது ஓ, இந்த போல் வழியாக சர்க்கிள் பாஸ் ஆகலை, இது இனிஷியல் லைன். அப்போ சென்டர் சினா இந்த ஓசியான இந்த ரேடியஸ் வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இதனோட டிஸ்டன்ஸ் ஸ்மால் சி எடுக்கிறோம், அது மேக் பண்ணுற ஆங்கிள் வெக்டோரியல் ஆங்கிள் ஆல்ஃபாவாக இருந்தால் அந்த சென்டர் வந்து சீக்கமா ஆல்ஃபான்னு சொல்கிறோம். அப்போ சர்க்கிள் மேலே இருக்கிற எனி பாயிண்ட் பியோட போலார் ஃபார்ம் ஆர் கமா தீட்டா சொல்கிறோம். ஸோ இதனோட வெக்டோரியல் ஆங்கிள் இந்த ஓபின்ற ரேடியஸ் வெக்டாரோட லென்த் 6, அது மேக் பண்ணுற வெக்டோரியல் ஆங்கிள் தீட்டா. ஓகே, அப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், சியிலிருந்து எனி பாயிண்ட் சென்டர்லேருந்து எனி பாயிண்ட் அந்த சர்க்கிள் இஸ் நத்திங் பட் த ரேடியஸ். அப்போ ரேடியஸ் வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம்.
ஓகேவா? இப்போ இந்த சிபின்றது பாருங்க, சிபி வந்து ரேடியஸ் இல்லையா? இது நம்ம வெக்டார்ல எழுதும்போது சிபி வெக்டாரை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, பொசிஷன் வெக்டார் வச்சு நம்ம எழுத முடியும். சிபி வெக்டார் நமக்கு என்ன வரும்? ஓபி வெக்டார் மைனஸ் ஓசி வெக்டார். ஸோ அதிலிருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னு அர்த்தம். ஸோ சிபி வெக்டார் ஈக்குவல் டு ஓபி வெக்டார் மைனஸ் ஓசி வெக்டார். அப்போ மாடுலஸ் ஆஃப் சிபி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது இந்த வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் வரும். மாடுலஸ் ஆஃப் சிபி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர், அதாவது நம்ம வெக்டார்ல இருக்குன்னா இந்த +1 +2ல படிச்சிருப்பீங்க. மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் ஏ ஸ்கொயர். அதனோட மேக்னிடியூட் ஸ்கொயர் வந்துடும். அப்போ மாடுலஸ் ஆஃப் சிபி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் சிபி ஸ்கொயர் மட்டும் வரும். அதே போல் ரெண்டு வெக்டார் பொசிஷன் வெக்டார் வச்சு சப்ராக்ஷன் வரும்போது ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் உங்களுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா மாடுலஸ் ஏ வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் பி வெக்டார் ஸ்கொயர் minus 2 into modulus A vector into modulus B vector இருந்து angle between A and B வரும். ஸோ அதை நான் தீட்டானா இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர்னா இதனோட மேக்னிடியூட் சொல்லும்போது ஏ ஸ்கொயர், மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர்னா அதனோட மேக்னிடியூட் சொல்லும்போது பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இன்ட்டு காஸ் ஆஃப் அது என்ன ஆங்கிளோ ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட கோணம் அது. ஸோ அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் சிபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபி வெக்டர் மைனஸ் ஓசி வெக்டர் த ஹோல் ஸ்கொயர்னா இதனோட மேக்னிடியூட் எடுக்கும்போது வெறும் சிபி ஸ்கொயர் வந்துடும். இங்கே வந்து ஓசி ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் ஓசி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஓபி வெக்டர்னா ஓபி, மாடுலஸ் ஆஃப் ஓசி வெக்டர்னா ஓசி, இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட கோணம். ஸோ ஆங்கிள் பிஓசி. இப்போ டயக்ராம் பாருங்க, ஆங்கிள் பிஓசின்னு சொல்லும்போது ஓபியோட வெக்டோரியல் ஆங்கிள் வந்து தீட்டா, இந்த சீன்ற பாயிண்டோட வெக்டோரியல் ஆங்கிள் ஆல்ஃபா அப்படின்னா இந்த இடைப்பட்ட கோணம் என்னவா இருக்குன்னா தீட்டா மைனஸ் ஆல்ஃபா. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கும். ஸோ அப்போ இது இந்த இடத்துல சிபி வந்து ஸ்மால் ஏ நமக்கு தெரியும். அதே போல் ஓபி வெக்டரோட லென்த்து மாடுலஸ் ஆஃப் ஓபின்னு சொல்லும்போது வெறும் ஆர். அதே போல் ஓசி வெக்டார் மாடுலஸ் ஆஃப் ஓசி வெக்டார் சொல்லும்போது அதோட மாடுலஸ் சொல்லும்போது சி வரும். ஸோ அதனால் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2cr இன்ட்டு காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா. இப்போ இங்கே பின்றது வந்து பி ஆஃப் ஆர் கமா தீட்டா இஸ் எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கிள். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் என்ன வரும் அப்படின்னா, ஸோ இதுலேருந்து எல்லாம் ஒரே பக்கமாக கொண்டு வந்து எழுதிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆர் டேர்ம், அதாவது ஆர் ஸ்கொயர் டேர்ம், அப்புறம் ஆர் டேர்ம், இந்த ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இந்த பக்கம் தான் மைனஸ் ஏ ஸ்கொயர், அப்போ வித்தவுட் ஆர் டேர்ம். ஸோ ஆர் ஸ்கொயர் டேர்ம், ஆர் டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவல் டு 0 அந்த ஃபார்மேட்டில் எழுதுறோம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வித் சென்டர் சி வந்து சி கம் ஆல்ஃபாவாக இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் என்ன வரும்னா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் இன்ட்டு 2c காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் இது கான்ஸ்டன்ட் டேர்ம் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஸோ இந்த ஆர் ஸ்கொயர் டேர்ம் இந்த ஆர் இன்ட்டு நம்ம இது எழுதியிருப்போம். ஓகே, ஸோ சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஸோ அதுதான் இங்கே கிளப் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம 3 சர்க்கிள் ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஈக்குவேஷனோட போலார் ஃபார்ம் என்னது? அதாவது சர்க்கிள் பாசஸ் த்ரூ த போல் அண்ட் இனிஷியல் லைன் அஸ் த டயமீட்டராக இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இஸ் நத்திங் பட் ஆர் ஈக்குவல் டு 2a காஸ் தீட்டா. ஆனால் சர்க்கிள் பாசஸ் த்ரூ த போல் ஆனால் இனிஷியல் லைன் டயமீட்டர் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் நமக்கு என்ன வருது அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு 2a இன்ட்டு இங்கே வெறுமனே காஸ் தீட்டா வந்தது, இங்கே வந்தது தீட்டா மைனஸ் பீட்டான்னு வந்துடுச்சு. ஸோ அடுத்தது போல் இந்த ஓ வழியாகவே சர்க்கிள் பாஸ் ஆகாமல் இருக்குது, அந்த சர்க்கிளோட சென்டர் சி கம் ஆல்ஃபாவாக இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் நமக்கு என்ன வருது? ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் இன்ட்டு 2c cos of theta minus alpha plus c square minus a square equal to 0. ரைட். ஓகே, இப்போ சர்க்கிள் ஈக்குவேஷன் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? 3 டைப்ஸ் சர்க்கிள் ஈக்குவேஷன் போலார் ஃபார்மில் பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த சர்க்கிள் இருக்கிற ஒரு கார்டோட ஈக்குவேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஸோ கார்டுனா என்ன அர்த்தம்? இது வந்து which intersect the circle 2 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகிட்டு போகும், இதுதான் கார்டு. ஸோ இந்த கார்டே வந்து இப்படி நம்ம நகர்த்திட்டே வரும்போது ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அதுதான் டேஞ்சென்ட். ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் டச் பண்ணுச்சுன்னா இது டேஞ்சென்ட், இது டேஞ்சென்ட், இது வந்து கார்டு. ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் கார்டு வந்து கண்டுபிடிக்க போகிறோம் போலார் ஃபார்மில். அந்த கார்டில் இருந்து டேஞ்சென்ட்டையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் கார்டு ஆஃப் ஏ சர்க்கிள். அப்போ இந்த கார்டுன்னு சொல்லும்போது இது 2 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா? ஸோ இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். ஸோ அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் இந்த இனிஷியல் ஓ இருக்குது, இது வந்து இனிஷியல் லைன் இருக்குது, இந்த போல் இருக்குது அப்படின்னா இதுலேருந்து நம்ம அந்த பொசிஷன் வெக்டார் எழுத முடியும். இது பி, இது கியூன்னு எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ இதிலிருந்து ஒரு வெக்டோரியல் ஆங்கிள் வந்திருக்கும், அதே போல் இங்கிருந்து ஒரு வெக்டோரியல் ஆங்கிள் வந்திருக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த டிஸ்டன்ஸ் இது R1னும் இந்த ஆங்கிள் தீட்டாவான்னு எடுத்தோம்னா பீன்ற பாயிண்ட் வந்து போலார் ஃபார்மில் R1 தீட்டாவான்னு எழுதுகிறோம். அதே போல் கியூன்ற பாயிண்ட் நம்ம எப்படி எழுதுறோம்னா R2 தீட்டா 2. ஸோ இந்த ஆங்கிள் மட்டும் தீட்டா 2 இனிஷியல் லைனோட மேக் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கும். ஸோ அந்த இனிஷியல் பொசிஷன் அந்த ஓன்றது வந்து சர்க்கிள் மேலே இருக்கலாம், வெளியே இருக்கலாம், எப்படி இருந்தாலும் ஓகே தான். நம்ம அந்த பாயிண்ட் வச்சு மட்டும் தான் எழுத போகிறோம். ஸோ அதனால இங்கே எழுதியிருக்கேன். Let the vectorial angle of the point P and Q be theta 1 and theta 2 respectively. அப்போ Pன்ற பாயிண்ட் நம்ம எப்படி எழுதுவோம்?
r1 அதாவது இந்த அதனோட ரேடியஸ் வெக்டரோட லென்த்து r1, வெக்டோரியல் ஆங்கிள் வந்து θ1. அதே போல் க்யூக்கு வந்து r2 θ2. ஸோ இந்த பாயிண்ட் வந்து எது மேலே இருக்குன்னா இந்த சர்க்கிள் மேலே லை ஆயிருக்கு. அப்போ ஜென்ரலாக ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷனோட போலார் ஃபார்ம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா r ஈக்குவல் டு 2a இன்ட்டு காஸ் தீட்டா நம்ம சொல்லுவோம். இதுதான் நம்ம ஜென்ரலாக ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் சொல்லும்போது இதுதான் நம்ம எழுதுறோம். ஸோ அப்போ இதுனா அப்போ இந்த பாயிண்ட் மேலே இந்த சர்க்கிள் மேலே இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், r தீட்டாக்கு பதிலாக இந்த r1 θ1 நம்ம ரீப்ளேஸ் பண்ணலான்னு அர்த்தம். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். since is a lie on the circle r equal to எனக்கு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க இந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் 2a cos θ ன்னு கொடுத்துருக்காங்க. சாரி, நான் அதை சொல்ல மறந்துட்டேன். இங்கே பாருங்க, to obtain the equation of chord joining r1 θ1 r2 θ2 on the circle r equal to 2a cos θ ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ on the circle 2a cos θ னா அந்த சர்க்கிள் போல் வழியாக பாஸ் ஆகுது, இனிஷியல் லைன் தான் டயாமீட்டராக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் இந்த ஓன்ற பாயிண்ட் இங்கே எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ இதுதான் டயாமீட்டர் உங்களுக்கு வரும், இதுதான் அந்த இனிஷியல் லைன் இருக்குன்னு அர்த்தம். இது வேண்டாம், எப்படி எடுத்துக்கோங்க, இதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த கொஸ்டினில் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் இருந்து ரைட். ஓகே, அது அந்த ரெண்டு பாயிண்ட் வந்து இந்த சர்க்கிள் மேலே இருக்குது. அப்போ r தீட்டாக்கு பதிலாக இந்த r1 θ1 r2 θ2 நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை நம்ம ரேடியல் வெக்டார் சொல்கிறோம். அப்போ r1 ஈக்குவல் டு 2a cos θ1ன்றது ஒன்று. இந்த பாயிண்ட் r-க்கு பதிலாக r2வும் தீட்டாக்கு பதிலாக θ2 ரீப்ளேஸ் பண்ணும்போது r2 ஈக்குவல் டு 2a cos θ2 ரெண்டு லைன் கிடச்சிருச்சு. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் PQ அப்படின்னா, ஸோ ஜென்ரலாக ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, the foot of perpendicular வச்சு நம்ம equation of straight line நம்ம கண்டுபிடிச்சோம். So equation of straight line நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், p by r equal to cos of theta minus alpha. So அதை தான் நம்ம இங்க யூஸ் பண்றோம். So equation of straight line PQ is p by r equal to cos of theta minus alpha. So இதுல இருந்து p equal to r into cos of theta minus alpha. Again இப்போ இந்த லைன் மேல தான் pன்ற பாயிண்ட் qன்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா. இப்போ இந்த சர்க்கிள் இருக்கு, இதுதான் இந்த PQ, இது PQன்னு எடுத்துட்டு இந்த லைன் ஈக்குவேஷன் தான் நம்ம இது எழுதியிருக்கோம், p by r equal to cos of theta minus alpha. அப்போ pன்ற பாயிண்ட் இது ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு, qன்ற பாயிண்ட் இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. அப்போ pன்ற பாயிண்ட் qன்ற பாயிண்ட் இந்த ஈக்குவேஷன் நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். கரெக்ட். ஸோ அப்போ at p of r1 θ1னா இந்த ஈக்குவேஷன் 1ல r-க்கு பதிலாக r1னும் தீட்டாக்கு பதிலாக நம்ம θ1 நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன்ல. ஸோ r-க்கு பதிலாக நம்ம r1 போடுறோம் அப்படின்னா அந்த r1க்கு பதிலாக 2a cos θ1 இருக்கு பாருங்க, அதை ரீப்ளேஸ் பண்றோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ p ஈக்குவல் டு r1 cos of θ1 minus alpha, இந்த r1க்கு பதிலாக இந்த 2a cos θ1 போட்டிருக்கும் போது ஈக்குவேஷன் 2 கிடைக்குது. ஸோ அதே போல் அடுத்த பாயிண்ட் q of r2 θ2 நம்ம சொல்லும்போது இந்த r-க்கு பதிலாக r2 இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ p ஈக்குவல் டு r2 cos of θ2 minus alpha இருக்கு. இந்த r2க்கு பதிலாக 2a cos θ2 ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். ஈக்குவேஷன் 3 கிடைச்சிருக்கு. இப்போ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா, நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் அந்த ஈக்குவேஷன் ஆஃப் கார்டு தானே கண்டுபிடிக்கிறோம். அதான் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் PQ ஈக்குவல் டு p by r ஈக்குவல் டு cos of theta minus alpha. ஸோ இதில் எது நமக்கு போலார் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா r-ம் தீட்டா வர்றது போலார் ஃபார்ம். இப்போ இங்கே நம்ம இந்த p-யோட வேல்யூ வேணா ஆல்ஃபாவோட வேல்யூ வேணா நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ கண்டுபிடிச்சா அதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் கார்டுன்னு அர்த்தம். ஸோ டு ஃபைண்ட் ஸ்மால் p அண்ட் ஆல்ஃபா, கேபிட்டல் Pன்றது வந்து பாயிண்டை ரெப்ரசென்ட் பண்ணுது, p வந்து அந்த ரேடியல் வெக்டரோட லென்த் அது உங்களுக்கு. ஸோ டு ஃபைண்ட் ஸ்மால் p அண்ட் ஆல்ஃபா, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் நம்ம எலிமினேட் பண்ண பார்க்குறோம். ஸோ ஈக்குவேஷன் 2, 3 பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ வி கேன் ஈக்குவேட்டிங் த ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ 2a cos θ1 இன்ட்டு cos of θ1 minus alpha ஈக்குவல் டு 2a cos θ2 இன்ட்டு cos of θ2 minus alpha. ஸோ டூ சைட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், 2a கேன்சல் பண்ணிடலாம். ஸோ cos θ1 இன்ட்டு cos of θ1 minus alpha ஈக்குவல் டு cos θ2 இன்ட்டு cos of θ2 minus alpha இருக்கு. ஸோ இங்கே நீங்கள் இல்லை வெறும் ஏ மட்டும் கூட நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க, ஏவை மட்டும் கேன்சல் பண்ணுறேன். ஏன்னா இந்த 2 cos a cos b ஃபார்மேட்டில் இருக்குது, அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அது ஃபார்முலா நான் கொடுக்குறேன் இப்போ. ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா நம்ம எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ cos of a plus bக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, cos a cos b, இங்கே ப்ளஸ்னா இங்கே மைனஸ் வரும், மைனஸ் sin a sin b. அதே cos of a minus b வரும்போது cos a cos b ப்ளஸ் sin a sin b வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த சைன் டேர்ம் கேன்சல் ஆகிட்டு 2 cos a cos b வரும். இங்கே வரும்போது cos of addition ப்ளஸ் cos of subtraction. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. ஸோ அங்கே நமக்கு cos a இன்ட்டு cos b ப்ராடக்டில் வருது, முன்னாடி 2 இருந்துச்சுன்னா cos of addition ப்ளஸ் cos of subtraction. இங்கே 2 இல்லைன்னா 1/2 நம்ம போடுவோம். ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அங்கே 2 ப்ராடக்டில் வேணுன்றதால நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏஏ மட்டும் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ ரிமைனிங் இருக்கிறது 2 cos θ1 இன்ட்டு cos of θ1 minus alpha ஈக்குவல் டு 2 இன்ட்டு cos θ2 இன்ட்டு cos of
theta 2 minus alpha. இப்போ பாருங்க 2 cos A cos B ஃபார்மேட்ல இருக்கு இல்லையா? அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் நமக்கு cos of angle ஆட் பண்ணிக்கணும். cos of addition plus cos of subtraction. So cos of theta 1 plus theta 1 minus alpha plus cos of subtraction சொல்லும்போது theta 1 minus of theta 1 minus alpha. ஓகே, அதே தான் ரைட் ஹேண்ட் சைட்லயும் 2 cos A cos B, இந்த இடத்துல A வந்து theta 2, இங்க வந்து B வந்து theta 2 minus alpha. So இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதுறோம். cos of சப்ராக்ட் பண்ணி எழுதுறோம். சப்ராக்ட் பண்ணி எழுதும்போது சைனை நான் இங்கே மாற்றி எழுதுறேன். ஸோ மைனஸ் தீட்டா டூ ப்ளஸ் ஆல்ஃபா. இங்கே நான் அந்த மாதிரி எழுதலை, உங்களுக்கு புரியணுன்றதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் நான் எழுதலை. ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னா டேரெக்டாக நீங்கள் இப்படி எழுதலாம். ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு ஆட் பண்ணும்போது தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 1னா 2 தீட்டா 1 மைனஸ் ஆல்ஃபா இருக்கும். இங்கே தீட்டா 1 மைனஸ் தீட்டா 1 வந்து கேன்சல் ஆகிட்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆல்ஃபா மட்டும் இருக்கும். ஸோ அதே போல் ரைட் ஹேண்ட் சைடில் ஸோ காஸ் ஆஃப் 2 தீட்டா 2 மைனஸ் ஆல்ஃபா, இங்கே தீட்டா 2 கேன்சல் ஆகிட்டு காஸ் ஆல்ஃபா மட்டும் இருக்கும். ஸோ ரெண்டு பக்கம் பாருங்கள், cos of ஒரு angle plus cos alpha, இங்க cos of ஒரு angle plus cos alpha. ரெண்டு பக்கம் addition cos alpha இருக்கிறதால இந்த cos alpha cancel பண்ணிடலாம். So remaining இருக்கிறது cos of 2 theta 1 minus alpha equal to cos of 2 theta 2 minus alpha. ரெண்டு பக்கமே cos தான், ரெண்டு பக்கமே trigonometry function cos. அப்ப ஈக்குவலா இருக்குன்னா angle must be equal. அப்ப இங்க angle என்ன இருக்குன்னா 2 theta 1 minus alpha, இங்க இருக்கும்போது 2 theta 2 minus alpha. நமக்கு இந்த இடத்துல plus or minus வருது. ஏன்னா நமக்கு cos theta 1 இருக்கு, இன்னொன்று cos of minus theta equal to cos theta தான். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஒன்று தீட்டா ஈக்குவல் டு பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை தீட்டா ஈக்குவல் டு மைனஸாகவும் இருக்கலாம், ரைட்? ஸோ இப்போ காஸ் ஏனா இது வெறுமனே இந்த ஆங்கிள் ஏ பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை காஸ் ஆஃப் மைனஸ் ஏன்னு கூட நான் சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளை ஈக்குவேட் சொல்லும்போது ஒன்று ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை இது ஈக்குவல் டு மைனஸாகவும் இருக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் யூஸ் பண்ணுறோம். So 2 theta 1 minus alpha equal to plus or minus 2 theta 2 minus alpha. So ஒன்று plus வச்சு equate பண்ணிக்கிறேன், அடுத்தது minus வச்சு equate பண்ணிக்கிறேன். So 2 theta 1 minus alpha equal to 2 theta 2 minus alpha ன்றது ஒரு கேஸ், or 2 theta 1 minus alpha equal to negative of 2 theta 2 minus alpha. So என்ன கேஸில் இதில் என்ன வருது, எது பாசிபிள் இல்லைன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டு பக்கம் ப்ளஸ் மைனஸ் ஆல்ஃபா கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 2 theta 1 equal to 2 theta 2, 2 கேன்சல் ஆகிடும், theta 1 equal to theta 2. ஸோ இங்கே நமக்கு இந்த இடத்துல theta 1 not equal to theta 2. ஏன் அப்படின்னா நம்ம கார்டுன்னு சொல்லும் பொழுது ரெண்டு இடத்துல கண்டிப்பாக இன்டர்செக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ அது இனிஷியல் பாயிண்ட் ஓவோட அது மேக் பண்ணுற ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் தான் மேக் பண்ணி இருக்க முடியும், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க முடியாது. ஸோ கார்டுன்னு வரும்போது theta 1 நாட் ஈக்குவல் டு theta 2 தான். அப்போ இந்த கேஸ் பாசிபிள் கிடையாது. அப்போ இந்த கேஸ் பாசிபிள் கிடையாதுன்னா 2 theta 1 மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு பாசிட்டிவ் ஆஃப் 2 theta 2 மைனஸ் ஆல்ஃபான்றது பாசிபிள் கிடையாது. ஸோ அப்போ செகண்ட் கேஸ் என்ன வருது நம்ம பார்க்க போகிறோம். 2 theta 2 மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 2 theta 2 மைனஸ் ஆல்ஃபா, மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க, பாசிட்டிவ் பிகம் நெகட்டிவ், நெகட்டிவ் பிகம் பாசிட்டிவ், ரைட்? ஸோ இப்போ எதுவும் கேன்சல் ஆகாது பாருங்க. மைனஸ் ஆல்ஃபா ரைட் சைடுக்கு போச்சுன்னா ப்ளஸ் ஆல்ஃபா இருக்கும், ஆல்ரெடி ஒரு ப்ளஸ் ஆல்ஃபா அங்கே இருக்குது. மைனஸ் 2 theta 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு நம்ம ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறோம், லெஃப்ட் ரைட் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். ஸோ அங்கே பண்ணும்போது நமக்கு இது ப்ளஸ் 2 theta 2 வருது. ஸோ ரெண்டுத்துலேயும் 2 2 இருக்குது, இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபானா 2 ஆல்ஃபா இருக்குது. ஸோ ஓவரால் டிவைட் பை 2 பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னா theta 1 ப்ளஸ் theta 2 ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஸோ அப்போ இதுதான் பாசிபிளாக இருக்க முடியும். ஸோ அப்போ நமக்கு பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ பி கண்டுபிடிக்கணும், ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஆல்ஃபா எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று இந்த ரெண்டுலேயோ இல்லை மூணுலேயோ நம்ம ரீப்ளேஸ் பண்ணி நம்ம பியோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் 2ல் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பி ஈக்குவல் டு 2a இன்ட்டு காஸ் தீட்டா 1 இன்ட்டு காஸ் ஆஃப் தீட்டா 1 மைனஸ் அங்கே ஆல்ஃபாவுக்கு பதிலாக தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2 போடும்போது மைனஸ் தீட்டா 1 மைனஸ் தீட்டா 2 வரும். ஸோ ப்ளஸ் தீட்டா 1 மைனஸ் தீட்டா 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா வரும், தீட்டா 2 வரும். ஸோ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா 2 இஸ் நத்திங் பட் ப்ளஸ் காஸ் தீட்டா 2. ஸோ அதனால காஸ் தீட்டா 2 வருது. சப்போஸ் நீங்கள் ஈக்குவேஷன் 3ல் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இங்கே காஸ் தீட்டா 2 இன்ட்டு இங்கே காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா 1 வரும். அகைன் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா 1 வந்து ப்ளஸ் காஸ் தீட்டா 1. ஸோ எது போட்டாலும் ரெண்டு சேம் ஆன்சர் தான் வந்திருக்கும். ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிட்டோம், எது இந்த ஈக்குவேஷன் 1ல் ரீப்ளேஸ் பண்ணணும். ஈக்குவேஷன் 1ல் ரீப்ளேஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிடும், பிக்யூவோட ஈக்குவேஷன் கிடச்சிடும். ஸோ பிக்யூ இஸ் நத்திங் பட் த கார்ட் ஈக்குவேஷன், கார்ட் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் 1ல் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த ஈக்குவேஷன் ஆஃப் கார்ட் தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம், இந்த பி ஈக்குவல் டு ஆர் டைம்ஸ் காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா. பிக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த 2a காஸ் தீட்டா 1 இன்ட்டு காஸ் தீட்டா 2 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஆல்ஃபாவுக்கு பதிலாக தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அங்கே மைனஸ் இருக்கும்போது மைனஸ் தீட்டா 1 மைனஸ் தீட்டா 2 ஆகிடும். ஸோ அப்போ இதுதான் நமக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, த ஈக்குவேஷன் ஆஃப் கார்ட் ஜாயினிங் த பாயிண்ட் r1 தீட்டா 1 r2 தீட்டா 2 ஆன் த சர்க்கிள் r ஈக்குவல் டு 2a காஸ் தீட்டா, ரைட்? இப்போ இதில் இருந்து நம்ம டான்ஜென்ட் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி டான்ஜென்ட் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா
இது கார்டு இருக்குது, 2 பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் பண்ணுது. இந்த 2 பாயிண்ட்டும் இப்போ நம்ம இப்படி நகர்த்திக்கிட்டே வரும்போது ஒரு இடத்துல வந்து கோயின்சைட் ஆகும். இந்த கோயின்சைட் ஆகும்போது நமக்கு கிடைக்கிறதா என்னது, நமக்கு டான்ஜென்ட். ஸோ அப்போ கோயின்சைட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், இங்கே θ1 ஈக்குவல் டு θ2 ரெண்டுமே சேமாக இருக்கும். we are going to take it as alpha. ஸோ அப்போ இதில் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 4ல் θ1 θ2க்கு பதிலாக ஆல்ஃபான்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்கள், 2a into cos alpha into cos alpha equal to r cos of theta minus alpha minus alpha. So minus alpha na minus 2 alpha வரும். cos alpha into cos alpha ரெண்டுமே சேம் ஆங்கிள் இருக்கிறதுனால ப்ராடக்ட்ல இருக்கிறது cos square alpha னு எழுதலாம். So 2a cos square alpha equal to r times cos of theta minus 2 alpha. எப்பவுமே இந்த போலார் ஃபார்ம் சொல்லும்போது r வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயோ ஏதோ ஒரு சைடு வர மாதிரி பார்ப்போம். ஸோ இது லெஃப்ட் ரைட் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறோம். So r times cos of theta minus 2 alpha equal to 2a cos square alpha. This is nothing but equation of tangent to the circle r equal to 2a cos theta. இந்த ஆல்ஃபான்றது வந்து வெக்டோரியல் ஆங்கிள், அந்த டான்ஜென்ட் மேக் பண்ணுற வெக்டோரியல் ஆங்கிள் ஆல்ஃபா. ஸோ அப்போ நம்ம இப்போ இதில் என்ன பார்த்தோன்னா, ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் 3 டைப்ஸ் ஆஃப் சர்க்கிள் பார்த்தோம். அதிலிருந்து அந்த போல் வழியாக பாஸ் ஆகிறது இனிஷியல் லைன் டயாமீட்டராக இருக்கிற சர்க்கிள் வந்து r ஈக்குவல் டு 2a cos theta. இந்த r ஈக்குவல் டு 2a cos thetaக்கு ஈக்குவேஷன் ஆஃப் கார்டு பார்த்தோம். ஸோ இதுதான் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் கார்டோட டெரிவேஷன். நீங்கள் இந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் பார்த்தோம். ஸோ r ஈக்குவல் டு cos of theta minus 2 alpha equal to 2a cos square alpha. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.